மார்வல் அயன் ஹார்ட் சீரிஸ் பார்த்துலாமா? நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன், இந்த வருஷத்தோட மிகவும் ஹைப்டான சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பாத்தீங்களா நீங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். காசி சொன்ன மாதிரி நான் பார்த்துட்டேன். அவர் கேட்ட மாதிரி இது ஒன்றும் ஹைப்படான சீரீஸா எனக்கு தோணல. இவர் வேணுங்கன்னே நம்பிக்கைப்படுறாரு. மக்களே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அயன்மேன் செத்துட்டாருன்றதுனால அயன் ஹார்ட்னு ஒருத்தவங்க வந்துடலான்னு இப்ப ரீப்ளேஸ் பண்ணலான்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல இதெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க? அது எப்படிங்க? என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா சொல்லவே மாட்டீங்க. உடனே வைப்ரனத்தி இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சாங்க. சரி, எப்படி கண்டுபிடிச்சாங்க அதையும் சொல்ல மாட்டீங்க. ஆனா ஜீனியஸ் எப்படி ஒத்துக்கிறது? அவன் சின்ன வயசுல இருந்து படிச்சு கிடிச்சு கிழிச்சு எல்லாம் அதை உருவாக்கி இதை உருவாக்கி ஜீனியஸ் நிரூபிச்சா, நீங்க ஒரு சூட்டை மட்டும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஃபார்முலா எல்லாமே அயன்மேன் கிட்ட இருந்தா திருடுன்னு பச்சையா ஒத்துக்கிட்டு அப்புறம் ஜீனியஸ். அது அப்போ அந்த அயன்மேன் ஷூட்ல அயன்மேன் மட்டும் தான் பண்ணுவா பிரீத்தன், மத்த யாரும் பண்ண விடாதா? ஐயோ, இதே மாதிரி பேசி பேசிதாங்க மார்வல் இப்படி போயிட்டு இருக்கு. நான் பிளாக் பேந்தர் ஆகக்கூடாதா ஆகுங்க அப்படின்னு எல்லாருமே நாங்களும் அல்கு, கேப்டன் அமெரிக்கா, இன்னும் யார விட்டு வச்சிருக்கீங்க? ஆக்கை இல்ல, புரியல எனக்கு. எல்லாத்தையும் ஐகானிக்கா ஒரு கேரக்டர் இருக்க கூடாதா? நான் அடுத்த பிளாக் விடவா வரேன்னு கேட்டா நான் சொல்லுங்க. ஏன் அப்படி பிரீத்தன், பிளாக் விடவே இன்னொரு பிளாக் விடவா வரேன்னு சொல்லாது பிரீத்தன். அதுதான் ஏன் இப்படி பண்றீங்க மார்வல மட்டும்? என்ன பிரீத்தன் ஸ்னைடர் வாட்ச் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் படம் இருக்க கூடாது. அவங்க பேசுறாங்கன்னா அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. நாங்க மட்டும் தான் ஷூட் செய்யணும், மத்த யாரும் ஷூட் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்யுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு நல்லபடியா ஒரு கதை காரணம் சொல்லி செய்யுங்க. அவ்வளவுதான். கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லயே அப்படியே சரசரன்னு உள்ள போயிடுறாங்க. ஆமா, அந்த அயன் ஹார்ட் இன்ட்ரோ எல்லாம் போட்டு போயிடுறாங்க. அந்த சுத்தியில எடுத்து தட்ட உடனே இழுக்க எனக்கு அடுத்து சொல்லுங்க. அதாவது டீட்டெயிலா காட்டல. அதான் அது வக்காண்டா ஃபாரெவர்ல காமிச்சிட்டாங்கல்ல, இந்த பொண்ணை பண்ண முடியும்னு சொல்லி டீட்டெயிலா காட்டு. அதனால ஸ்ட்ரைட்டா கதைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா எம்ஐடில இருந்து எக்ஸ்பெல் பண்ணி விட்டுறாங்க. எக்ஸ்பெல் பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்ற ஸ்டோரிக்குள்ள வந்துடுறாங்க. இது வழக்கம் போல ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இல்ல, என்ன ஸ்டோரி? அயன்மேனால மட்டும் சூட்டு காசு இருந்ததுனால உருவாக்க முடிஞ்சது, என்கிட்டயும் காசு இருந்தா ஏன் இல்ல? புரியல எனக்கு. அவங்க ஸ்டோரி ஸ்டார்டிங்ல இருந்தே அயன்மேன் கிட்ட காசு இருந்துச்சு, இதுதான் எல்லாருமே தெரியுமே, அதையே சொல்லுகிறாங்க தெரியல எனக்கு. இல்ல, இதுக்கும் காசு தேவைப்படுதுன்னு தானே சொல்லுது இந்த அயன் ஹார்ட். ரீரி வில்லியம்ஸ் எனக்கும் காசு தேவைப்படுதுன்னு தானே சொல்லுது. அது தப்பா எதுவும் தப்பா ஏதாவது சொல்லியிருக்கா? இல்ல, அயன்மேன் இருந்துச்சு அதான் பண்ணாரு, இருந்துச்சு அதான். உங்ககிட்ட இல்ல, உங்ககிட்ட இல்லன்னா இல்ல, என்கிட்ட இல்லன்னு சொல்லு. அதை மட்டும் தானே சொல்லணும். அவர்கிட்ட இருந்துச்சு, அது யாரு கேட்டாருன்னா கேக்குறோம். தேவையில்லாம எல்லாத்துலயுமே அயன்மேன் எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. சும்மானா இங்க சீரிஸ் பேரு அயன் ஹார்ட். இது தெரியும்ல, அயன்மேனோட சக்சஸர் தான் இந்த அயன் ஹார்ட். சோ அயன்மேன் இல்லாம அயன்மேன் மென்ஷன் பண்ண வேண்டியது வருது இல்ல? அப்பா, நீ கதையே சொல்லுப்பா. இதெல்லாம் சொல்ல விளக்கவே சொல்ல. ஸ்டார்டிங்லேயே ஒரு அந்த சூட் அயன்மேன் 1ல அந்த பறக்கிற சூட் பறக்கிறது காமிப்பாங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க, பறந்து போற மாதிரி. கிராபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு பிரீத்தன். ஓரளவுக்கு பெருசா எதுவும் குறை சொல்ல முடியல. ஏன்னா பெருசா இன்டென்ஸான கிராபிக்ஸ் எதுவும் இல்ல, பண்ண அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் வழக்கமான அண்டர் டாக் ஸ்டோரி தான். என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் ஒரு கேங்ல சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்டர்நேஷனலாவே பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது மார்வல். ஏன்னா இதால எல்லாமே பண்ண முடியும் ரீதியாலன்னா ஹேட் நிறைய இருக்கு. அதனால இந்த ஹீரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால ஒரு கெட்டது பண்ணுது, அதனால மறுபடியும் போக போக நல்லதாயிரும் சொல்லிட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காகவே இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. இப்போ உங்களுக்கு பிடிக்கல, ஒருவேளை கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை பிடிக்க ஆரம்பிக்கனால அதையும் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர் டாக் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம லைஃபோட சில பேர் ரிலேட் ஆவாங்க காசு. ஓகேவா? அப்படி இந்த பொண்ணு ரிலேட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா இல்லைன்னு நான் சொல்றேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வேற நோடு. இப்போ அயன்மேன் என்னதான் பணக்காரனா இருந்தாலுமே சில கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட நம்ம கூட செட் ஆகுற மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. பட் இவங்க கேரக்டர் என்ன கேரக்டர் சொல்லுங்க? இந்த கேரக்டர் அயன் ஹார்ட், ரீரி வில்லியம்ஸ் என்ன கேரக்டர்? அது இங்க தெரியவே இல்லை. அதுதான் சொல்ல வரேன். சும்மா என்னால முடியும், அவ்வளவுதான். நான் ஜீனியஸ் ஒத்துக்கிறேன், என்னால முடியும். நீங்க யாருன்றதான இங்க சொல்லுங்க. ஒரு எமோஷனல் ஒரு கனெக்ட் இருக்கா? நீங்க யாரு எப்படி பாக்குறீங்கன்னே புரியல. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும்
ஒரு சரியான இது இல்ல உங்ககிட்ட. இல்ல அது கரெக்ட் தான் பிரீத்தன் நீங்க சொன்னது. ஏன்னா இப்ப அயன்மேன்லாம் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்போ பணக்காரனா நம்ம கூட ரிலேட் பண்ண முடியுது, பிளே பாயா இருக்கான் நம்ம கூட ரிலேட் பண்ண முடியுது. இதே ரீரினா ஏழை பொண்ணா இருக்கு, நம்ம கூட ரிலேட் பண்ண முடியலல்ல. அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். இல்ல ஏழை பொண்ணா இருக்குன்னு இல்ல, அண்டர் டாக்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். உங்களுக்கு அதுதான் புரியல. அதாவது இது ஏழையா இருக்கிறது மட்டுமே சொல்றீங்க. ஒரு கேரக்டரா நம்ம கூட ரிலேட் ஆகுங்க. எப்படி அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா? எம்ஐடில இருந்து துரத்துறாங்க, நம்ம கூட எப்படி ரிலேட் ஆகும்? புரியுதா உங்களுக்கு? எம்ஐடில இருந்து நம்ம ஒன்றும் பெரிய காலேஜ்ல படிச்சு இன்ஜினியரிங் படிச்சு இந்த மாதிரி துரத்தப்படல. நான் அந்த மாதிரி சொல்றேன், கேரக்டராவே செட் ஆகலன்னு சொல்றேன். நீங்க அயன்மேன்றது பணக்காரன்னு சொல்லக்கூடாது. நான் பணக்காரனா இருந்துமே அவரோட கேரக்டர் இப்ப வந்து ஒரு வாட்டி ஒருத்தங்க வந்து நல்லது சொன்னா அந்த நல்லது எடுத்துக்கணும். ஒரு வாட்டி நம்ம செஞ்ச தப்பால ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டது நமக்குன்னா அந்த பாதிப்பு திரும்ப வராம பாத்துக்கணும். இதுதான் நான் சொல்றேன். சின்ன சின்னதா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குல்ல. ஒரு 3 எபிசோட் ஆச்சுங்க, ரீதி கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்? அதுதான் நான் கேக்குறேன். அது அவங்க என்ன இல்ல, அது யாருக்கு ஃப்ரெண்டு, யாருக்கு அது, அவங்க யாருக்கு உண்மையா இருக்காங்க, அவங்க யாருக்கு என்ன பண்ண போறாங்க, அதுதான் கேக்குறேன். என்ன கேரக்டர் அவங்க சொல்லுங்க. அதுவே அவங்க டிஃபைன் பண்ணலன்றேன். அந்த ஸ்ட்ரக்சர் கேரக்டர் மாடல் சரியா இருக்குதா? இப்போ எக்ஸாம்பிள் மிஸ் மார்வல் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கேரக்டர் மாடல் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணு ஒரு நல்ல ஜோவியலான பொண்ணு, கேப்டன் மாரோட ஃபேனு. உங்களுக்கு புரியுதா? ரிலேட்டபிளா நிறைய பண்ணும் அந்த பொண்ணு. அந்த மார்வல் ஷோக்கு போறது அது வந்து நம்ம கூட ரிலேட் ஆகுது இல்ல. ஓகே, நம்மள மாதிரி ஒரு ஃபேன் கேர்ள். அதுதான் நான் சொல்றேன். 3 எபிசோடு அந்த அந்த பொண்ணு 3 எபிசோடு பண்ணது கூட இந்த பொண்ணால பண்ண முடியலையே. அதான் கேக்குறேன். கேரக்டரா பார்த்தா ரீரி வந்து சிம்பிள் தான் பிரீத்தன். அதால அது ஒரு நல்ல பொண்ணு, பட் அது கிட்ட காசு இல்ல, அதனால ஒரு கெட்டவங்க கூட சேர்ந்து ஒரு சில தப்புகள் பண்ணுது, அவ்வளவுதான் பிரீத்தன் கேரக்டர். வேற எதுவும் புதுசா இல்ல. இது வந்து எப்படி பாக்குறேன்னா இது வீக்கரா தான் இருக்கு. நார்மலா அவங்க பண்ற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு, வீக்கரா இருக்குன்னு சொல்ல வந்தாங்க, வேற ஒன்றும் இல்ல. இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ நம்ம ஊருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரியா நான் பாக்குறேன். எப்படின்னா இப்போ டான் படம்லாம் நம்ம ஊர்ல நல்லா ஓடிச்சு. டான்ல இதே மாதிரி தான். நான் காலேஜ் எல்லாம் போய் படிக்க விரும்பல, எனக்கு தோணுதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு டான் படம் வந்துச்சு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அது கூட அப்படியே கனெக்ட் ஆகுது. எனக்கு பிடிச்சத பண்றது அப்படிலாம் சொல்ல மாட்டாரு அவரு. பண்ணுவாரு அவர் கேரக்டர் அப்படிதான். சின்ன வயசுல நான் என்ன பண்றேன்னு தெரியும். யாரும் தேடுவாரு, கடைசியில அவர் டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாரு, அவ்வளவுதான். திருடன் ஆகணும்னு நினைக்க மாட்டார்ல. சரி, ஓகே, சொல்லுங்க. இதுவும் வேற வழி. அப்புறம் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா அப்படியே சரசரன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா சொல்ல முடியல. அந்த கேங் கூட சேர்க்கறதா இருக்கட்டும், அந்த ட்ரெய்லர்லயே பார்த்ததுதான். ஒரு மட்டமான ஒரு டெஸ்ட் வச்சு சேர்ப்பாங்க அந்த கேங் கூட. அந்த டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேங்ல சேர்ந்து ஒரு ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க. அந்த நேட்டலின்னு ஒரு பாஸ் இருக்கும், அது கிட்ட போயிட்டு அதை பிளாக்மெயில் பண்ணி வேலையில சேர்த்துக்கோன்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அதுக்காகவே அயன் ஹார்ட் சேர்த்ததே வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியுது. ஏன்னா அந்த கேங்குக்கு அயன் ஹார்ட் உதவி பெருசா தேவையில்லை. அந்த சிப்பு போடணும்னு சொல்லிட்டு அந்த வைரஸை இன்செர்ட் பண்ணணும்னு சொன்னது யார் வேணா பண்ணிருக்கலாம்னு தோணுது. அயன் ஹார்ட் தான் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் சூட்டோட இதுதான் சொல்ல வரேன் நானு. அதாவது ஹூட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பறந்து போற ஒரு கேரக்டர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் அயன் ஹார்ட்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த சூட்டு வேணும், இந்த ஒர்க்குக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றத கூட பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. பென்ட்ரைவ் கீழே விழுந்துச்சுன்னா அந்த சூட் இருக்கும் போது அந்த கையை தனியா அனுப்பி அந்த லிவரை இழுக்க முடியும் இல்லாம ஹூட் யோசிச்சிருப்பாரு. எனக்கு புரியல. அப்ப அயன்ஹார்ட்டோட தேவையை வந்து அவர் எந்த மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாரு பண்ணுவானா அந்த ஸ்டூவர்டா, அந்த ரேம்பேஜ்ன்ற கேரக்டர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாரு. அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவா அயன்ஹார்ட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி திணிச்சா மாதிரி தான் இருந்துச்சு, ஃபோர்ஸ்ஃபுல்லா. அதுவும் இல்லாம அந்த ஜாபே வந்து ஒரு ஜீனியஸான ஜாப் மாதிரிலாம் தெரியல. ஏதோ மட்டமான போனாங்க, முடிச்சுட்டாங்க, வந்தாங்க, பெருசா ரிஸ்க் எதுவுமே இல்ல. அந்த பென்ட்ரைவ் கீழே வந்தது வந்து ரிஸ்கா சொன்னீங்கன்னா அது தெரியல, அது ரிஸ்கா குவாலிஃபை ஆகுதான்னு தெரியல. ஆனா ஆன் புக்ல பாத்தீங்கன்னா அது ரிஸ்க் ஓகே, பட் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அது. அதுதான் சொல்றேன். இதுல என்ன ஒரு விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, அந்த ஓப்ரியான் ஸ்டெயினோட பையன் இருக்கா இல்லையா, அவரும் நம்ம இப்போ ரீதியும் கொஞ்சம் பேசும்போது அந்த விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா அது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்பா எப்படி இருந்தாரு, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எப்படி இருக்க முடியுன்ற மாதிரி அவர் மனசை மாத்துறது, நம்ம கொஞ்சம் எப்படி வாழணும். அது இல்லாம அவரோட ஐடியாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் என்டையரா. ஒரு நீங்க பாத்து டெக்னாலஜியை வந்து ஒரு பயாலஜிக்கலா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு முறையில் அணுக இருப்பாரு. ஸோ ஆர்டிஃபிஷியல் லங்ஸ் தயாரிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு.
ஸோ அந்த கேரக்டர் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்ததா வில்லன் ஹூடோட இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன நடந்தாலும் நம்ம போட்ட பிளான் வந்து நடக்கணும், அதுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாரு. எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்டியன் ஸ்டெயினோட பையனான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்குமே சொல்றேன். ஏன்னா ஜோன்னு சொல்றாரு, ஃபுல் நேம் என்னன்னு தெரியல எனக்கு. இல்ல அதான் எசிக்கி ஸ்டெயின் சொல்லுவாரு, அப்புறமா உண்மையை சொல்லிடுவாரு. ஓகே, அதனால என்னால கன்ஃபார்ம். தேர்ட் எபிசோட்ல அவரே கன்ஃபார்ம் பண்றாரு, இல்ல அவரே சொல்லிடுவாரு, ஃபுல் கதை சொல்லிடுவாரு ஒபிடியன் ஸ்டெயின் தான் அப்பா எப்படி இறந்தாருன்னு. ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒபிடியன் ஸ்டெயின் வந்து ஃபிளைட் ஆக்ஷன்ல இறந்ததா சொல்லியிருப்பாங்க. அயன்மேன் கிட்ட சண்டை போட்டதெல்லாம் தெரியாது. இதுதான் நம்ம மார்வல்ல நடந்த ஸ்டோரி இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ரீதியும் கேட்பாங்க, இதை காமிச்சு கேட்பாங்க, இந்த போன்ல நியூஸை காமிச்சு. இல்ல அப்படி சாவல, அயன்மேனுக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை, எங்க அப்பா அவர் அயன்மேனை கொலை பண்ண போகும்போது இது நடந்துச்சு. இப்போ அயன் மாங்கர்ன்ற ஒரு ரோல் எடுத்திருப்பாரு தெரியும்ல, ஒரு சூட் எல்லாம் தயாரிச்சு அவங்க அப்பா பயங்கரமா, அதெல்லாம் பார்த்துருப்போம் அயன்மேன்ல. ஸோ அது அவர் அவர் வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணுவார். அது மொத்தம் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து சும்மா அந்த கேரக்டர் காட்டுறாங்க, அவ்வளவுதான். யார் யார் வந்து எந்தெந்த கேரக்டர்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. தேர்ட் எபிசோட்ல தான் வரும், கொஞ்சம் செகண்ட் தேர்ட் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செகண்ட் எபிசோட்ல தான் அந்த ஹூடோட கேங் ரிவீல் பண்றாங்க, அந்த ஸ்லக், ஆமா, பிளட் சிப்லிங்ஸ், அப்புறம் கிளவுன், அந்த ஜான், அவர்லாம் ரெக்ரூட், அந்த அந்த கேங் அப்படியே ரிவீல் பண்றாங்க யார் யார் வந்து என்னென்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்ஸ் இருக்கா? அப்சல்யூட்லிங்க, அந்த ரெண்டு பேர் சும்மா ஃபைட் செமையா இருக்கும். பாக்குறவங்களுக்கு யார் ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போட்டு போங்க. நான் ஏகப்பட்ட ஃபைட் மூவிஸ் எல்லாம் பாத்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு மட்டமான ஃபைட் யாரும் பண்ணதெல்லாம் நினைக்கிறேன். தெரியல. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே தான். இல்ல அவ்வளவுதாங்க, இது ஃபைட் சீரிஸ் கிடையாது, இதுல ஃபைட் வைக்கணும்னு வச்சிருக்கோம் நாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்லயே ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த ஜான், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டேட்டு போடுறதுனாலயா? இல்ல, அவர் வந்து எப்படி சொல்றது, எல்லாமே பண்ணுவாரு. கெட்டவே டிரைவர், ரெக்ரூட்டர், ஏகப்பட்ட வேலையை பாப்பாரு. அதுவும் இல்லாம அவர் வேற ஏதோ படத்துல பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்டரா இருக்கட்டும், அவர் பண்ற கேரக்டர், இந்த சீரீஸ்ல பண்ண கேரக்டரா இருக்கட்டும், அதான் எல்லா வேலையும் செய்யறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இடுபுடி சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலைக்கு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது அவர். அவரோட கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நல்லா இருந்தது கேரக்டர். அந்த குரூப்லயே கொஞ்சமாச்சு மனுஷன் மாதிரி தெரிஞ்சது அவர் தான் நினைக்கிறேன். மத்ததெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாங்க. அதான் மனசுனா இருந்தாதான் போட்டு தள்ளிட்டாங்க, எதுக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு. கொஞ்சம் கொடூரமான குரூப் நடுவுல ஒரு மனுஷனா தெரிஞ்சாரு எனக்கு பார்க்க அவரு. அப்புறம் அந்த ஜோயோட அந்த பயானிக்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்டுறாங்க. அவரு ஒரு வித்தியாசமா கைக்குள்ள மிஷின் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, சோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஒரு அயன்மேன் ஃபேனா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஆர்க் ரியாக்டர் எல்லாம் யூஸ் பண்ணல இதுல, அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து சோலார் வந்து கழிவு ஊத்திருப்பாங்க. முழுசா மாறி இருக்கிற ஸ்னைடர் வாட்ஸ்அப் பார் அயன்மேன் ஃபேன்ஸ்லாம் இல்லங்க, ஆர்க் ரியாக்டர் எல்லாம் உருவாக்கணும்னா அதான் சொல்றேன், சில விஷயங்கள் வந்து நியாயமா பண்ணணும். இத பண்ணிருக்காங்க, அதனால ஓகே, அக்செப்டபிள், அவ்வளவுதான். எனக்கு இந்த மாதிரி சூட்ஸ் பிடிக்கும், அதுக்காக சூட்ஸ் நான் பிடிக்கல. எனக்கு வந்து சூட்ஸ் மொக்கையா இருக்கு அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. எனக்கு இந்த மாதிரி சூட்ஸ் பிடிக்கும், அதனால ஓகே. சூட் அந்த டெக்னாலஜிலாம் ஓகே. பட் அந்த ஏஐ வந்து ஒரு மட்டமான ஏஐயா தோணுதுங்க, நல்ல ஏஐ பண்ணிருக்கலாமா? அந்த நேட்டல் யூசிக்கிறீங்களா? ஆமா, ஒரு கம்பானியன் மாதிரி இருக்கு, அது ஃபீல் கொடுக்குது. நார்மலா ஒரு ஜார்விஸ் அளவுக்குலாம் தெரியல, ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஏஐ மாதிரியும் ஒரு ஜாலியா இருக்கு. மேபி உங்களை மாதிரி கேமர்ஸ்க்கு அது பிடிக்குமா தெரியல. இல்ல பிரீத்தன், எனக்கும் பிடிக்காது. நான் வந்து அந்த மாதிரி ஏஐ எல்லாம் முடியாது பிரீத்தன். நான் சொல்ற வேலையை செய்யற ஏஐ தான் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் ஒரு ஹெல்ப் கேட்கும் போது அது திங்க் பண்ணுது நேட்டலின்றது. ஜார்விஸ்னா பண்ண முடியலனாலுமே அதை எப்படி பண்ணணும்னு சொல்லவாது செய்யும். என்னால முடியலன்னா நான் வந்து இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்புறம் காட் ஆஃப் வார், புது காட் ஆஃப் வார் சீரிஸ்லாம் விளையாடாம இருக்கிறது காரணமே இந்த ஏஐ தான். பக்கத்துல இருந்து தோணு பேசினே இருக்கும். அதனால புரியுது நீங்க சொல்றது. என்ன சொல்றீங்க? அது மித்தாலஜி தானே காட் ஆஃப் வார். இல்ல, காட் ஆஃப் வார்ல கூட ஒரு கேரக்டர், அந்த அவன் பையனா இருக்கிறது பேசிட்டு இருக்கல, ஏஐ தானே அது, ஏஐ கம்பெனியன் தானே. ஓ அப்படி சொல்றீங்களா? அது ஸ்டோரியில ஏஐ இல்ல, பட் நம்ம விளையாடும் போது நம்மளுக்கு தெரியல ஏஐ கேரக்டர் தானே கூட வருது, அப்படி சொல்றோம். அதே மாதிரி லாஸ்ட் ஆஃப் அஸ்லயும் அதே மாதிரிதான், அந்த எலி கொச்ச பேசிக்கிட்டே இருக்கும். எப்படிதான் அதெல்லாம் நல்ல கேம் விளையாடுறாங்கன்னு தெரியல. அது இல்லாம நம்ம ஒண்ணு கேட்கும், அது ஒண்ணு சொல்றது நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொல்ல நீ யாரு? எனக்கு பிடிச்ச ஏஐ வந்து டிராகன் ஸ்டாக்மா ஏஐ தான் பிரீத்தன். சொல்றது ஓகே மாஸ்டர், சூப்பரா இருக்கும். சொன்ன உடனே போட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, கேள்வியே கேட்க மாட்டேன். அதனாலதான் பிரீத்தன் அந்த மாதிரி ஏஐனா ஓகே.
அதனால புரியுது. இல்ல So சோ அது அப்படியே பாத்தீங்கன்னா கேமிங்னு போனாலும் சரி, நீங்க நம்ம மார்வல் வேர்ல்டுலயே பார்த்தாலுமே அதான் சொன்ன ஜார்விஸ் உங்களுக்கு ஃப்ரைடே. இல்ல இது வந்து புது டைப் ஏஐன்னு நினைக்கிறேன் பிரீத்தன். இந்த மாதிரி AI வேற எதுவும் இந்த மாதிரி தெரியல. இல்லங்க இதை பிரெயின்ல இருந்து கம்பேர் பண்ணோம்னா இல்லங்க ஒண்ணுமே இல்லங்க. ஒரு லேப்டாப் பிரெயின்ல 2 ஒயரு கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஜீனியஸா இருந்தாலுமே எவ்வளவுங்க எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்க. டெக்னாலஜின்னு ஒண்ணு தெரியணுங்க. சும்மா 2 ஒயரை மாட்டிக்கிட்டு நைட்டோட நைட்டா உருவாக்கிட்டு நாளும் எப்படி இது? தெரியல பிரீத்தன். நான் இந்த சீரிஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் பார்த்தேன். அப்படியே மேலோட்டமா பார்த்தேன். இல்ல அதுவும் நான் ரிவ்யூ கேக்குறேன். பண்றதுக்காக தான். அதனால இப்போ அதான் புரியுது காசி. நான் என்ன கேக்குறேன்னா காசு இல்ல. அதுக்காக ஒயர்லயே ஏஐ பண்ண முடியுமா? காசு இல்ல. என்கிட்ட காசு இல்ல. அப்ப நான் பண்ணக்கூடாதா? அப்படின்ற மாதிரிதான் மறுபடியும். ஸோ என்ன சொல்றதுன்னே ஜஸ்டிபிகேஷன் தெரியல வேணும்னு சொல்றேன். பிரீத்தன். அதான் சில விஷயங்கள் ஜஸ்டிஃபை பண்ண சொல்ல நான் அதுதான் விரும்புறேன். ஸோ நீங்களே சொல்லுங்க. அயன்மேனை ஏழையா காமிச்சிருந்தா நீங்க ஒத்துருப்பீங்களா? அயன்மேனை இவ்வளவு லவ் பண்ணிருப்பீங்களா? நான் அதுதான் கேக்குறேன். ஒரு பேட்மேனை நீங்க சொல்லுங்க. ஏழையா காமிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா? ஸோ அவங்க ரோலே அங்க வேஸ்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? இல்ல பிரீத்தன், அது அப்படி தெரியல. ஏழையா இருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல பிரீத்தன். உங்களால சொல்ல முடியாது. ஏழையா அது ம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் சூரிய பார்க்கும்போது வந்து நல்லா ஏழையா இருந்துச்சுன்னா இருந்தா ஸ்டோரி ஒத்துக்க நல்லா முடியாது. இருக்கும். ம். எனக்கு என்னன்னா அந்த ஏழையா பணக்காரனா அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு பார்க்கும்போது சீரிஸ் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது, ஏழையா கண்டென்ட் பணக்காரன்றது நல்லா இருந்தா ஒண்ணுமே போறோம் உங்களுக்கு பிரீத்தன். புரியலையா? நீங்க தவறான மோட்டிவ்ல பேசுற மாதிரி இருக்கு காசி. நான் சொல்றது ஏழை பணக்காரன் நீங்க பிளைண்டடா யோசிக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் ஏழையா இருந்தா இதெல்லாம் இதெல்லாம் பொருள் இல்லாம அது எப்படி பண்ணிருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்கன்றேன். அவங்களுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும்? ம். சோ ஜார்விஸை உருவாக்க முடியாது. அதுதான் நான் அப்படி சொல்ல வரேன். அல்ட்ரான உருவாக்கி இருக்க முடியாது இல்லையா? இல்ல அது பிரீத்தன், மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ம். ம். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா அவன் ஏழை தான், ஓகேவா? ஆனாலும் ஜீனியஸ், அவனால எல்லாமே உருவாக்க முடியும். வெப் ஷூட்டர்ஸா இருக்கட்டும், அவனால ஏஐ உருவாக்க முடியாது. பட் டோனி ஸ்டார்க் கூட கொலாபரேஷன் பண்ணி உருவாக்க முடியும். அதனால உருவாக்கணும்னு நினைச்சா வேற வழியில கூட உருவாக்கலாம். பணக்காரன் இருந்தா தான் முடியும்னு சொல்லிட்டு உருவாக்க முடியும்னா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா? அதனால எனக்கு அது வேற பெருசா வழி மேட்டர் இல்லைன்னா பண்ணல. ஸ்டோரி வேற ஏழையா மாதிரி போகும். அது அயன்மேனா ம். இருந்திருக்காதுல்ல உங்களுக்கு. அதுதான் சொல்ல வரேன். சோ நம்ம லவ் பண்ண அயன்மேனா இருந்திருக்காது அது. தெரியல, பர்சனலே எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி பெருசா கவலை இல்லை. ஏரியா இருந்தா பணக்காரனா இருந்தாலும் அது எனக்கு தேவையில்ல. இல்லைங்க. அதனால அப்புறம் எதுக்கு அயன்மேன் பேட்மேன் எல்லாம் உங்களுக்கு அதுதான் சொல்ல வரேன். அதுக்குன்னு ஒரு ம். காரணம் இருக்கு. எல்லா கேரக்டருக்குமே அவன் உருவாக்குனதுக்கு. புரியுதா? ம். எந்த கேரக்டர் ஏழையா வைக்கணும் அது தெரிஞ்சுதான் அவன் உருவாக்குறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பர்மேனை ஏன் ஏழையா வைக்கிறாங்க? இதெல்லாம் புரியுதா? சோ அந்த மாதிரி சொல்ல வரேன். நீங்க இப்போ அயன்மேட்டை ஏழையா காமிச்சதுல எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு ஒயரை வச்சு ஒரு லேப்டாப்ல நீங்க எப்படி பண்ணுவீங்க? டக்குன்னு ஏஐ பண்ணிட்டீங்க. ஹவ் அதுதான் கேக்குறேன். அது லாஜிக் வந்து அவ்வளவு டீட்டெயிலா பார்க்கணுமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பயன்மேன் இல்ல வந்து ஏன் அவரோட என்ன நெஞ்சில நெஞ்சிலேயே வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் வச்சிட்டு இருக்காரு. அதனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அது அது அதுவும் ரியாலிட்டியா சொல்லிருப்பாங்கல்ல. பாத்தீங்கன்னா பாசிபிள் அது இல்ல. அது தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கேக்குறேன் இங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஜஸ்டிபிகேஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபைபிளா இல்ல. ஏன்னா அவ்வளவு பவர் வந்து அந்த சின்ன அவங்க ரியாக்டர்ல அவங்க யூஸ் பண்ண முடியுமான்னா சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்க நேச்சுரல் வேர்ல்டு கூட பேசக்கூடாது. அதான் சொல்றேன். நம்ம உலகத்தோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க லாஜிக்க. நான் மார்வல்லயே பேசுறேன். நீங்க பிராக்டிகலா பேசக்கூடாது. நம்ம உடம்புல இப்ப பல்லாடியம் வைக்க முடியுமான்னு நீங்க பேசுறீங்க. நான் அப்படி கேட்க வரல. நான் மார்வல்லயே சொல்றேன். அந்த கற்பனை உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அதுலயே இவங்க ரொம்ப வீக்கஸ்டா தெரியுது. இது பண்ண மெத்தடே தப்பா தெரியுதுன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு வந்து ஏனோ எனக்கு பெருசா அது அவ்வளவு கூட இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. நீங்க வந்து இவ்வளோ அத பத்தி கழுவி ஊத்துறதுக்காகவாச்சும் இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கூட வரல. அப்படியே அது பாட்டுன்னு போது கழுவி சீரிஸ் ஊத்துறது இல்ல. எதுக்கு பாக்குறோம்னு தெரியாம நான் இல்ல ப்ரோ. நான் நான் அதான் சொல்றேன். ஆப்போசிட்டா என்ன மாத்தாதீங்க. நான் தப்பு சொல்லல. நான் ரைட்டிங் டைரக்ஷன் தான் பத்தி சொல்ல வரேன். ஒரு நீங்க ஒண்ணு அது செஞ்சா புரியுது. அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் எனக்கு. இல்ல, நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அளவுக்காச்சும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சொல்ல வரேன். கண்டென்ட் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல இல்ல அப்படின்னு அதுதான் சொல்ல சொல்றேன். வரேன். அதாவது 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 அயன்மேன் ஃபேன்ஸ் அயன் ஹார்ட்டை வெறுக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு டாக்ஸ் வருது இப்போ. அதான் சொல்ல வரோம். அதாவது நாங்க இது லைக் பண்றோம். சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு நானே சொல்றேன். உங்களுக்கு அண்டர் டாக் எனக்கு பிடிக்கும். பட் ஓகே. ஜஸ்டிபிகேஷன் தான் கேக்குறேன். ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இப்போ நேட்டலி எப்படி உருவானான்னு எனக்கு தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்ப என்ன ஜீனியஸ் அவங்க ரீரி வில்லியம்ஸ்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு புரியல. அவங்க தூங்கிடுவாங்க, காலையில ஏஐ வந்துருவாங்க. அதுதான் நான் கேக்குறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, இப்போ அது ஏன் பண்ணிருக்காங்கன்னு என்னால ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எல்லாமே அது கிட்ட ஈஸியா வந்துருது, அது எல்லாருமே பண்ண முடியும்னா ஆடியன்ஸ் வந்து அதை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்ன இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, அப்புறம் எப்படி இதை வச்சு கதை சொல்றதுன்ற மாதிரி போயிடுறாங்க. அதனால வந்து கொஞ்சம் வீக்னஸா காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டியிருக்காங்களோன்ற மாதிரி தோணுது.
எனக்கு பவர்ஃபுல்லா தான் தெரியுது, வீக்னஸா தெரியலையே. அவங்க எதுவுமே இல்லைனாலும் போல்டா எதிர்த்து சண்டை போட நிக்கிறாங்க. அயன்மேன் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். இவங்க ஜான் கிட்ட கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸா நிக்கிறது, அது பார்த்திருப்பீங்க, தட்டி கேட்கற மாதிரி. அதெல்லாம் எப்படி வருது? இப்போ ஒரு டெக்னிக்கல் கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லையே, ஃபோர்ஸா சண்டையில இறங்கி அப்படின்ட்டு. சூட் இருந்தா தானே உங்களுக்கு அந்த தைரியம் வரணும். இல்ல அப்படி இல்ல பயன்வானே வந்து கேப்டனை வந்து எதிர்த்து பேசியிருப்பார்ல, அதே மாதிரிதான் இருக்கு அதுவும் பாக்குறதுக்கு. தெரியல, அதுல சண்டை வராது, இதுல ஃபைட். அவன் வந்து ஆல்மோஸ்ட் அடிக்க வருவாரு ஜான். நான் அதுதான் கேக்குறேன். அப்ப பலமும் இருக்குன்ற மாதிரி காட்டுறீங்க, அப்ப என்ன சொல்ல வரீங்க? அதுதான் நான் கேக்குறேன். தெரியல, ஃபைட்ல 1-on-1 அப்படியே ஷூட் இல்லாம அடிச்ச மாதிரி எல்லாம் யாரும் காட்டலன்னு நினைக்கிறேன். கீபோர்ட வச்சு அடிக்கிறது லாஸ்ட் தேர்ட் எபிசோட்ல ஒரு ஃபைட் வருது இல்லங்க. இல்ல ஓகே, அந்த ஃபைட்ல வந்து ஜான் தானே ஜெயிப்பான். இந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுருவான்ல ஆல்மோஸ்ட். ஆனா எல்லாமே பண்ணி அட்டாக் பண்ணி அவனையும் வீக் பண்ணுவாங்க. நிறைய அட்டாக் பண்ணிருக்காங்கல்ல, அது பாட்டில் எடுத்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் அது அந்த ஸ்கில்ஃபுல் ஃபைட்டா காட்டுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் மறுபடியும். நீ அயன்மேன் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அயன்மேனோட படங்கள் நம்ம பார்த்ததுனால சொல்றேன் மறுபடியும். வெறும் அயன்மேனா அவர் வந்து பெருசா சண்டையே போட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு நமக்கு தெரியும். அதுதான் சொல்ல வரேன். சோ இவங்க எம்ஐடி ஸ்டூடெண்ட் தானே, இவங்க எப்படி ஃபைட் பண்றாங்க அதான் நான் கேக்குறேன், வேற ஒன்னும் கேட்கலையே. அதுதான் ஏதோ பேக்ரவுண்ட்ல வந்து அதே காமிச்சிருக்காங்க, லைட்டா பாக்ஸிங் தெரியும்ன்ற மாதிரி ஒரு சீன்ல வச்சிருப்பாங்க, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு மேனேஜ் பண்றாங்கன்னு தோணுது. பாக்ஸிங்ல வந்து டேபிள்ல ஏறிலாம் ஃபைட் பண்ணுவாங்களா? ஓகே, ஏதோ சொல்றீங்க, சரி கதைக்குள்ள போ. எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல பிரீதன், அந்த சீரீஸே சுத்தமா பிடிக்கல. ஆனா நீங்க சொல்றது வந்து எனக்கு ஜஸ்டிபிகேஷனா எனக்கு தெரியல, புரியுதுங்களா? நானும் அந்த சீரீஸ் பெருசா எனக்கு பிடிக்கல, பட் நீங்க சொல்றது வந்து அதனால பிடிக்கலன்னு சொல்ல முடியல என்னால. எனக்கு ஏன் பிடிக்கலன்னா கண்டென்ட்டே சரியில்லை, ரொம்ப போரிங்கான கண்டென்ட்டா இருக்கு, என்னால என்ஜாய் பண்ண முடியல. ஒருவேளை நான் மத்த சீரீஸ் எல்லாம் பாக்குறதுனால, மத்த சீரீஸ் இல்ல மத்த இதை விட பெட்டரா பார்த்ததுனால இது பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஒருவேளை டார்கெட் ஆடியன்ஸும் நம்ம இல்லையோன்னு தோணுது. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த டீமா இருப்பாங்களோன்னு தோணுது. அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? நானும் அதான் கேட்டேன். மிஸ் மார்வல் அது ஒரு ஃபேன்ஸோட சம்பவம் மாதிரி ஒரு சம்திங் இருந்துச்சு இல்லையா? அந்த எலிமெண்ட் கூட இங்க இல்ல. சோ ரொம்ப ஜீனியஸா பாதிக்கப்பட்டவன் அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. நானும் இந்த அறிவாளி, நானும் சயின்டிஸ்டா வரணும்னு நினைச்சு அவங்கள வாழ்க்கையில தோத்தவங்க அவங்க பாக்குற படமா அந்த மாதிரி இருக்கு. நார்மலா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க ஜென்ரல் ஆடியன்ஸுக்குன்னு தெரியலையே, இதுதான் நான் கேக்குறேன். ஜென்ரல் ஆடியன்ஸா என்ன அப்பீல் என்ன பண்ணுதுன்னா, ஸ்டோரி ஒருவேளை ஸ்டோரி நல்லா இருந்தா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா இந்த ஸ்டோரி வந்து பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன் வரலன்னா தெரியுது, ஏங்க ஸ்டோரியே இல்ல ஸ்டோரியிலே. நீங்க சொன்ன மாதிரி ஃபோர்ஸா, அதாவது கட்டாயப்படுத்தின மாதிரி இவங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஒரு குரூப்ல சேர்த்துட்டு அங்க மாட்டி விட்டாங்க. இப்போ அந்த ஹூடுன்றவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களை போட்டு தள்ள வருவாரு. அதே சமயம் ஒபிடியன் ஸ்டைன் பையன் யூஸ் பண்ண அந்த அவர் பிளாக் மார்க்கெட்ல வாங்கின விஷயம் தெரிஞ்சு அவனுக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது. இதுதானே ப்ரிடிக்ஷன், கரெக்டா? அடுத்ததான் ஒரே ஒரு நீங்க எடுத்துட்டு போன அந்த பிட்டு துணியை வச்சு மேஜிக் இப்போ இம்பல்ஸ் பண்ண போறீங்க, என்ன இன்புட் கொடுக்க போறீங்களா, எப்படி அதை சொல்லுவாங்க, இன்ஃபியூஸ். சோ மேஜிக் டெக்னாலஜி இல்ல ட்ரைலர்லயே காமிச்சாங்களே பாதி. அப்புறம் என்ன? இல்ல நான் ஸ்பாய்லர் பெருசா பாக்குறது இல்ல, ஏன்னா ஸ்பாய்லர் பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், அதனால பாக்கல ஸ்பாய்லர். ட்ரைலர் நம்ம பேசி போட்டிருக்கோம், மறந்துட்டீங்களா? எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பார்க்கும்போது, ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அந்த க்ளோக்கோட பாஸ் யாருன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால ஓகே, அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மத்தபடி யார் என்ன பண்றாங்க பெருசா க்ளோக் வந்துச்சு, அந்த ஹிஸ்டரி சொன்னா நல்லா இருக்கும். மேபி ஒரு ஸ்டோரி, ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன் ரைட் தான். இல்ல அந்த க்ளோக்கை வந்து மெஃபிஸ்டோ கொடுத்தாரா பார்க்கலாம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மட்டும் தான் பிரீத்தன், வேற எதுவுமே பெருசா சொல்றது இல்ல இந்த சீரீஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு. வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டே வரல இந்த சீரீஸ் பார்க்க. பட் ஓவராலா மார்வல் பெருசா தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மாதிரி லைக்லி தட் புது வைப்பு கொடுக்கும். அதான் சொல்றேன், ரொம்ப மோசமான சீரீஸ்ன்னு சொல்ல வரல. பட் நல்ல மார்வல் நம்ம டீப்பா நம்ம பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனா தெரியாது சில விஷயங்கள், அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும். அதான் புது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசா இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த லெகசி ஆஃப் ஹீரோஸ்ன்றது அவ்வளவா இம்ப்ரெசிவான விஷயமே தோணல. எனக்கு புது புது கேரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வேணும். ஏன் இந்த லெகசி எடுத்துட்டு வராங்க? எனக்கு அடுத்த கேப்டன் அமெரிக்கா, அடுத்த அயன்மேன், அடுத்த ஹாக்கை, அடுத்த பிளாக் விடோ, ஐ டோன்ட் லைக் தட். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்? கரெக்ட் இல்ல பிரீத்தன், எனக்கு வந்து நான் வந்து சூப்பர் ஹீரோ ஃபெட்டிகால பாதிக்கப்பட்டிருக்கேன். அது எப்போ தீர போகுதுன்னு எனக்கு தெரியும். அதுதான் சொல்றேன். ஸோ லெகசின்ற விஷயங்கள் எனக்கு வேணான்ற நான். ஏன்னா 10,000 ஹீரோஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்போ புது ஹீரோஸ் எடுத்துட்டு வாங்க, அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும். நம்ம பார்த்து ரசிப்போம். காமிக் படிக்காம என்ன மாதிரி
கம்மியான காமிக்ஸ் தான். நான் பெருசா நிறைய காமிக்கே படிச்சது இல்லை. அப்போ எனக்கு சினிமால நம்ம மூவிஸ்ல பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் காசி இன்னும் இந்த கேரக்டர்லாம் இருக்குன்னு. நம்ம இது இல்லை போயிட்டாங்க. யூஎஸ்ல ஓகே ஃபேமஸ் வந்து இது ஓகே தான். நம்ம ஊர்ல யாரு காமிக்ஸ் படிக்கிறாங்க? அதான் யாராவது இருப்பாங்க சின்ன குரூப். இப்போ யூஎஸ்ல அந்த காமிக்ஸ் தான் ஃபேமஸ். அதான் ஒரு சொல்றேன். அவங்களோட பழக்கம் அது. நம்ம கிட்ட அது இல்லாதனால நம்மளுக்கு வந்து மூவிஸ் தான் தெரியும், காமிக்ஸ் பேச தெரியாது. மூவிஸ் இந்த சீரிஸ்ல நீங்க புது கேரக்டர் எடுத்து மூன் நைட்டுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நல்ல சீரிஸ் தான் எதிர்பார்க்குறோம். இப்போ லோக்கிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம், நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடியல. ஸோ அதில் இதுவும் ஒரு விஷயமா இருக்கு எனக்கு. ஏன்னா பிளாக் பேந்தர் 2ல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. தப்பா இருக்கு, எதுவுமே கொஞ்சம் ரைட்டிங்லாம் சரியில்லை, கதை இவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள். ஸோ அயனாட்டம் அந்த மாதிரி ஒரு ஃபில்லராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அயனாட்டை ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. பட் நீங்க சொன்ன மாதிரி நமக்கே தெரியும் அடுத்த 3 எபிசோட்ல ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு. வழக்கம் போல மார்வல் வந்து 4th எபிசோட்ல தான் அந்த பெஸ்ட் அந்த சீரிஸோட பெஸ்ட் எபிசோடா இருக்கும், டர்னிங் பாயிண்டா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும்னு எதை சொன்னீங்களே, இது ஃபில்லர் அப்படின்னு சொன்னீங்களா? சொல்ல வருங்களா? இல்ல எனக்கு தெரியும்லாம் இல்ல. நான் எதிர்பார்த்தது அவ்வளவுதான், நார்மலா எதிர்பார்த்தது. அயன்மேனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அயன்ஹார்ட்டை என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு செட் ஆகல, பெருசா போரிங்கா தான் இருக்குது. ஒருவேளை நான் டார்கெட் ஆடியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை டீன் அந்த மாதிரி 2K கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சின்ன பசங்க பாக்குற ஷோ மாதிரி இருக்கு பார்க்க. ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலாம் அப்படி, நீங்க எல்லாம் சின்ன பையன் தான். இல்லைங்க, நான் சின்ன பையனா தான் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆடியன்ஸே கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த டீன்ஸை கூட கவர் பண்ணலையேங்க. எனக்கு அதான் புரியல. இந்த இப்போ சிஎல்க்கு எப்படி எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தோணுது. அதனால சிஎல்க்கு வந்து வீட்டுல வேலை செய்யற வீட்டுல இல்ல, சிஎல்க்கு வந்து ஒரு ஒர்க்கிங் போற உமன்ஸ் பேஸ் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தோணுது. ஒர்க்கிங் உமனை ஒரு வேலை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்களோ, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒர்க்கிங் அடல்ட் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணுங்க அவங்க வந்து திருட போலாம் அப்படின்ற மாதிரியா? இல்ல திருட போக கூடாது, காலேஜ்ல இருந்து பாதியில வெளியே வந்த அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு தோணுது. அது யார ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க நீங்களே கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டுருங்க, எனக்கு தெரியல. இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது எனக்கு வந்து ஓவராலா ஆக்டிங்கும் பெருசா அந்த டேலண்டட் ஆக்டர்ஸ் மாதிரியும் தெரியல, கதையில ஆக்டிங்கும் ஃபோக்கஸ்டா இல்ல. சிம்பிளா நான் அந்த அவர் தான் கொஞ்சம் அந்த ஒபிடிஸ்டன் பையனுக்கு தான் கொஞ்சம் ஆக்டிங்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வில்லன் கிட்ட ஹூடு தான் மெயின் வில்லன் நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் ஆக்டிங் ஃபோக்கஸ்ட் இருக்க மாதிரி தோணுது. அவ்வளவுதான். என்கிட்ட கேட்டீங்கன்னா பார்க்கலாமா, நான் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவேன். பாக்குறது வேஸ்ட் தான், ஒன்னும் இல்ல. சிம்பிளா சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 3 எபிசோட்ல ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நாங்க பாசிட்டிவா சொல்லுவோம். வெயிட் பண்ணுங்க, அடுத்த 3 எபிசோடு வரட்டும், வச்சு செய்வோம். வீடியோல பார்ப்போம்.